தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தம் நிறைவேற தவறிய நிலையில் நாடாளுமன்ற இரு அவைகளும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்த ஆண்டின் ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவுக்கு வந்துள்ளது. மக்களவையில் ஆற்றிய நிறைவுரையில் இக்கூட்டத்தொடரின் போது அவையின் செயல்பாட்டு திறன் 93% பதிவாகியுள்ளதாக சபாநாயகர் ஓம் பிர்லா சுட்டிக்காட்டினார். அவையின் மொத்த 41 அமர்வுகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார். இக்கூட்டத்தொடரின் போது 12 அரசு மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் 9 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் ஓம் பிர்லா கூறினார். माननीय सदस्यगण, अब हम 18वीं लोकसभा के 7वें सत्र की समाप्ति की ओर आ गए हैं। ये सत्र 28 जनवरी 2026 को आरंभ हुआ था। इस सत्र में हमने 31 बैठकें की जो लगभग 151 घंटे और 42 मिनट तक चली। माननीय सदस्य, आपके सहयोग से लोकसभा में इस सत्र की कार्य उत्पादकता 93% रही। மாநிலங்களவையில் ஆற்றிய நிறைவுரையில் அவையின் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேசுகையில் ஒட்டுமொத்தமாக அவையானது 157 மணி நேரத்திற்கு மேலாக செயல்பட்டதாகவும் இக்கூட்டத்தொடரின் செயல்பாட்டு திறன் சுமார் 110% அமைந்ததாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் 3 கூட்டத்தொடர்களில் பட்ஜெட் கூட்டத்தொடரே முதன்மையான இடத்தை பிடிப்பதாக அவர் குறிப்பிட்டார். Overall, the House functioned for a total of 157 hours and 40 minutes. The productivity of this session stood at 109.87%. During the session, we had the opportunity to raise 117 questions, 446 zero-hour submissions, and 207 special mentions.